السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس قد جاءكم الرسول بالحق من ربكم فآمنوا خيرا لكم وإن تكفروا فإن لله ما في السماوات والأرض وكان الله عليما حكيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்பு மிகு ஜுமாவுடைய இந்த தினத்தில் மகத்துவம் வாய்ந்த ஜுமா தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஜுமாவுடைய நிகழ்வின் ஒரு அங்கமாக திகழ்கின்ற இந்த ஜுமா உரையை செவிமடுத்து விழிப்புணர்வையும் புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜுமாவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் அன்-நிசாவிலே இடம்பெறுகின்ற 170வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனத்தினுடைய பகுதியின் வாயிலாக குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, மாந்தர்களே, மனிதர்களே, கத் ஜாஅகுமுர் ரசூல், இந்த தூதர் உங்களிடத்தில் வருகை புரிந்திருக்கிறார்கள், பில் ஹக்கி, உண்மையோடு வந்திருக்கிறார்கள், சத்தியத்தோடு வந்திருக்கிறார்கள், மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து சத்தியத்தோடு இந்த தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், இவருடைய வருகையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த திருவசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்கிறார். தூதரை பார்த்தும் அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் அல்-ஆராஃபிலே இடம்பெறுகின்ற 158வது வசனத்துடைய ஆரம்ப பகுதிகளை வாசியுங்கள். உல், தூதரே சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, மாந்தர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவர் புறத்திலே அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். தூதரும் சொன்னார்கள். அந்த வசனம் திருக்குர்ஆனிலே இடம்பெற்று விட்டது. அதே விதமாக தூதருடைய வருகை சம்பந்தமாக அல்லாஹ் சொல்கிறான். நிரம்ப வசனங்கள் இருக்கிறது. அதிலே இறுதியாக இன்னொரு வசனத்தையும் நீங்கள் உற்று நோக்குங்கள். குர்ஆனுடைய 9வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி வசனத்திற்கு முந்தைய வசனமாக இடம்பெறக்கூடிய வசனத்தை வாசியுங்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவராக இந்த தூதர் திகழ்கிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், ஈமான் கொண்ட, நம்பிக்கை கொண்ட மூமின்கள் விஷயத்திலே இவர் கருணையாளராக, அன்பாளராக, பண்பாளராக திகழ்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை, அவர்களுடைய வருகையை அல்லாஹ் உறுதிப்படுத்தி இருக்கிறார். தூதர் நம்மை நோக்கி வந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறது. அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் உணராத காரணத்தினால்தான் அந்த கடமை என்ன, பொறுப்பு என்ன என்பதை குர்ஆன் சொல்கிறது. அந்த கடமை என்ன, பொறுப்பு என்ன என்பதை தூதருடைய வழிகாட்டுதல் நமக்கு தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. இதையெல்லாம் நாம மறந்த காரணத்தினால், குர்ஆனை புரட்டி பார்க்காத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை உற்று நோக்காத காரணத்தினால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இருக்க வேண்டிய விஷயங்கள் இல்லாம போய் இருக்கக்கூடாத விஷயங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. ரபியுல் அவல் மாசத்துல தான் நாம இருக்கிறோம். ரபியுல் அவல் மாசத்தினுடைய அந்த முற்பகுதிகள் மௌலூத் ஓதப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்ல வைத்து ஓதப்படுகிறது. யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். இதெல்லாம் இந்த கவிதைகளை பாடி என்ன சொல்றாங்க?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க தான் பாவத்தை மன்னிப்பீர்கள், நீங்க தான் என்னுடைய வறுமையை போக்குவீங்க, நீங்க தான் என்னுடைய குறையை நீக்குவீர்கள், என்னுடைய நோயை நீக்குவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி புகழக்கூடாதோ, எப்படி எடுத்து சொல்லக்கூடாதோ அந்த விதத்தில் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய, யார் எழுதினார்கள் என்பதற்கு எந்த அட்ரஸும் இல்லாத அந்த கவிதைகளை புனிதமானது, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நிகரானது, இல்ல அதை விட மேலானது என்றெல்லாம் கருதி பாடக்கூடியதையும் அந்த கவிதைகளை வாசிக்கக்கூடிய அவலத்தையும் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம். ஒரு கட்டம் இருந்துச்சு, ஒரு அளவுக்கு அதெல்லாம் குறைஞ்சு போனது. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் வாயை மூடிக்கொண்ட காரணத்தினால், அந்த பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றாத காரணத்தினால் என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் தூக்கலாக மாறி இருப்பதை நாம பார்க்கலாம். அதற்கடுத்து மீலாது கொண்டாடுகிறோம் என்று சொல்லி மீலாது, இந்த மௌலூதா இருக்கட்டும், மீலாதா இருக்கட்டும், தமிழகத்தோடு மிக நெருக்கமான தொடர்பு இவைகளுக்கு இருக்கிறது. எங்கிருந்து உருவானது? இந்த சரித்திரத்தை நாம புரட்டி பார்க்கும் போது தூத்துக்குடியில் இருந்து உருவானது. நாகப்பட்டினம் நாகூர் அமைந்திருக்கிறது அல்லவா, நாகப்பட்டினம் ஊரும் அதே விதமாக நாகூரும் அமைந்திருக்கக்கூடிய அந்த நாகையில தான் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பேரருளால் அந்த ஊர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், அங்கேயே நான் வசித்தும் இருந்திருக்கிறேன், அங்க பணி செய்திருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய மண்டலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. திருப்பூர்ல பாருங்க, மீலாது மௌலூது மிகப்பெரிய ஊர்வலம் என்று சொல்லி டிவியில எடுத்து காட்டுறான். அதே விதமா கோயம்புத்தூர்ல பாருங்கள், எத்தனை பேருக்கு பிரியாணி சமைத்து போடப்பட்டது, மட்டன் போட்டாங்க, அதே விதமா சிக்கன் போட்டாங்க என்றெல்லாம் புகழ் பாடி கொண்டிருக்கின்ற ஒரு அவலத்தை இன்றைக்கு நாம பார்க்கின்றோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மௌலூதுல என்ன இருக்கிறது? நாம எடுத்து சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க. பேசப்பட்ட விஷயங்கள் தான். பொய் இருக்கிறது, புரட்டு இருக்கிறது, மிகையான வர்ணனைகள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி சொல்லக்கூடாதோ அப்படி சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது, ஷிர்க் இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸுடைய போதனைகளை, இஸ்லாமிய கொள்கையை குழி தோண்டி புதைத்து விடுகின்ற விஷயம் இருக்கிறது. மௌலூதையும் மீலாதையும் கொண்டாடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் கடைபிடிக்க முடியாது, குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அதே விதமாக குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் இவைகளை நிராகரித்து தீர வேண்டும். ஆக இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் ஏன் புறையோடி போயிருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகை நம்மை நோக்கி இருக்கிறது. அந்த தூதருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த தூதரை எந்த விதத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்களுக்கு நம் விஷயத்திலே உள்ள பொறுப்புகள் என்ன என்பதை அறியாத காரணத்தினால், புரியாத காரணத்தினால், அதை புரிந்தவர்கள் எடுத்து சொல்லாத காரணத்தினால் தான் இந்த மாதிரியான ஒரு அவலத்தை சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைய ஜும்மா வாயிலாக அந்த தூதருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்ன? நல்லது வரும் என்று சொன்ன கெட்டது தானா அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் ஹஸனாத் யுذஹிபன ஸய்யிஆத், நன்மை வரும் என்றால் தீமை தானா போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த போதனைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களிலே ஒருவர் தீமையை கண்டால் கரத்தால் தடுங்கள், அதற்கு சக்தி இல்லை என்றால் நாவால் தடுங்கள், அதற்கு சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். தமிழ்ல மொழிபெயர்ப்பை கேட்கிறோம் இல்ல, ஹதீஸ்ல அரபியில எப்படி இடம்பெற்றிருக்கிறது தெரியுமா? மர்ரா மின்கும் முன்கரன், உங்களிலே ஒருவர் தவறை, தப்பான காரியத்தை கண்டால், பார்ப்பார் என்றால், ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, தம்முடைய கரத்தால் அதை மாற்றி அமைக்கட்டும். கய்யர யுகையிரு தகீரன் என்றால் இதற்கு அரபியில உள்ள இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மாற்றுவது. மாற்றுவது என்றால் மௌலூதத்திற்கு நீங்கள் நீக்கிவிட்டீர்கள், மீலாதை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்றால் நல்லது அந்த இடத்துல கூட நீங்க விதைக்கணுமே, நல்லது வரும் என்றால் இந்த தீமை தானா போயிடும் என்ற அடிப்படையில இந்த விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக ஒரு தீமை எப்போ சமூகத்தில் வரும், எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அதை குடிக்கொள்ளும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையை பற்றி பிடித்துக் கொள்ளும் என்று சொன்னால், அந்த நன்மை இல்லாத சமயத்தில். ஆக அந்த நன்மை என்ன என்பதை தான் இன்றைய ஜும்மா வாயிலாக நீண்ட தலைப்பு தான் சுருக்கமாக அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நோக்கி வருகை புரிந்து விட்டார்கள். அந்த வருகையை குர்ஆன் உறுதிப்படுத்தி விட்டது. அல்லாஹ் தெளிவா எடுத்து சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அவர்கள் வந்த அந்த தூதருக்காக நம் மீது உள்ள கடமைகள்ல ஃபர்ஸ்ட் இடம் என்ன தெரியுமா? இவர் தூதர் தான் என்று அறிய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம். குருட்டாம் போக்குல எல்லாரும் நபிங்கிறாங்க, நீங்களும் நபின்னு சொல்லிருங்க, எல்லாரும் ரசூலுங்கிறாங்க, எல்லாரும் நீங்க எல்லாரும் மாதிரி நீங்களும் ஆயிருங்க, 4 5 10 11 இந்த எண்ணிக்கை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இஸ்லாம் எப்படி சொல்லுது? அல்லாஹ்வுடைய திருவசனமே என்று வாசிக்கப்பட்டாலும் காதை பொத்திக் கொள்ளக்கூடாது, கண்ணை மூடிக்கொள்ளக்கூடாது, அறிவுக்கு திரையிடக்கூடாது, நீங்கள் அறிவு கண்ணை கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது. ஆக தூதர் என்கின்ற இந்த ஒரு நிலை என்பது, இந்த பதவிங்கிறது ரொம்ப உயர்ந்த பதவி. ஆன்மீக ரீதியா அதை விட உயர்ந்த பதவி வேற எதுவும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்த பதவிக்கு ஒரு நபிர ஒரு மனிதரை கொண்டு போய் நாம் பொருத்துகிறோம் என்று சொன்னால் அதற்குரிய ஆதாரம் என்ன, அத்தாட்சிகள் என்ன என்று பார்த்து தூதரை முதல்ல தூதர் என்று அறிய வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படிதான் அறிமுகப்படுத்துறான். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மீயல்லதி, இதோ இந்த தூதருடைய தோழர்களை நீங்கள் பார்க்கிறீர்களே, எழுத படிக்க தெரியாதவராக இந்த தூதர் இருந்தாலும் இவரை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏன் பின்பற்றுகிறார்கள் என்றால் முன் சென்ற வேதங்கள்ல இவரை பற்றியான குறிப்பு இருக்கிறது, தௌராத்திலே இருக்கிறது, இன்ஜீல்ல இருக்கிறது. அல்லதீன யாரிஃபூன அபுனாஹும் அல்லதீன யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபுனாஹும், இந்த தூதரை வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறிகிறார்கள். எப்படி தன்னுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்வார்களோ அப்படி. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை அறிந்து கொள்வது கஷ்டமா சிரமமா? ஒரே தோற்றத்துல 4 பேர் இருந்தாலும் இவன் மூத்தவன், அதற்கு அடுத்தவன், அதற்கு அடுத்தவன், அதற்கு அடுத்தவன் என்று பெற்றெடுத்த தந்தை எப்படி அறிந்து கொள்வாரோ அந்த விதமாக வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முன் சென்ற அந்த வேதங்கள்ல உள்ள அந்த குறிப்புகள் அடிப்படையில் இந்த தூதரை அறிகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். நான் ஆரம்பத்தில் வாசிக்கிறேன், அந்த வசனமே போதுமான ஆதாரமா இருக்கு. யா அய்யுஹன்னாஸ், மக்களே மனிதர்களே, அது ஜாஅக்குமுர் ரசூலு பில் ஹக்கி, சத்தியத்தோடு இந்த தூதர் வந்திருக்கிறார். எங்கிருந்து வந்தார்? மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து வந்திருக்கிறார். இறைவனை இவரை அனுப்பி இருக்கிறான். தூதரை நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நான் உங்கள் அனைவர் புறத்திலே தூதராக வந்திருக்கிறேன். எந்த இறைவனுடைய தூதர்? அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், எவனுடைய கரத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ, வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் எந்த இறைவனுடைய கரத்தில் இருக்கிறதோ, லா இலாஹ இல்லா ஹுவ, எந்த இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லையோ, யுஹ்யி வ யுமீத், எவன் உயிர்ப்பிக்கிறானோ, எவன் மரணிக்க செய்கிறானோ, அந்த அல்லாஹ்வின் புறத்தில் அல்லவா நான் உங்களிடத்தில் தூதராக வந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்றானா? இவர் தூதர் ஏத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லல, என் புறத்தில் இருந்து வந்திருக்கிறான், என் புறத்தில் இருந்து இவர் வருகை புரிந்திருக்கிறார், நான் எப்படிப்பட்டவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் முதலிலே தூதரை தூதர் என்று அறிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு மக்காவாசிகளிடத்திலே தான் தூதர் என்று சொன்னார்களே, ஆதாரங்களை சமர்ப்பித்து சொன்னார்கள். ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, இத்தனை வருஷம் உங்களிடத்துல நான் வாழ்ந்திருக்கிறேன், அஃபலா தஅகிலூன், என்னுடைய வாழ்க்கையை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? நான் தூதர் என்பதற்கு என்னுடைய கடந்த காலகட்ட வாழ்க்கை பெரிய ஆதாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சமர்ப்பித்து சொல்கிறார்கள் என்றால் தூதரை முதலிலே தூதர் என்று அறிய வேண்டும். அதற்கு அடுத்த இரண்டாவது விஷயம் என்ன? அந்த தூதரை ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், ஃபஆமினூ பிஹி கைரல் லக்கும், இவரை தூதர் என்று நம்புங்கள், இது உங்களுக்கு சிறந்தது. ஃபஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி நபியில் உம்மியில் லதி, நபியாகவும் எழுத படிக்க தெரியாதவராகவும் உங்களிடத்திலே வந்திருக்கிறாரே, இந்த தூதர் மீது நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக அந்த தூதர் மீது நாம செய்ய வேண்டிய கடமைகள்ல குர்ஆன் ஹதீஸை உற்று நோக்கி பார்க்கும்போது இரண்டாவது இடத்திலே எது வகிக்கிறது? அவரை ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, எந்த இறைவனுடைய கரத்திலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யஸ்மஉ பி அஹதும் மின் ஹாதிஹில் உம்மதி, என்னுடைய உம்மத்தை சேர்ந்த எந்த மனிதராக இருக்கட்டும் என்னுடைய வருகையை பற்றி அவர் கேட்கிறார். யஹூதியும் வலா நஸ்ரானியும், அவர் யஹூதியா இருந்தாலும் சரி, நஸ்ரானியா இருந்தாலும் சரி, யூதனா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், சும்ம யமூது வலம் யுமின் பில்லதி உர்சில்து பிஹி இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார், அவர் மரணிப்பதற்கு முன்னால் என் மீது ஈமான் கொள்ளவில்லை என்றால் நரகத்தினுடைய தோழராக அவர் மாறுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப இது சொல்லக்கூடிய தகவல் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை.
ஈமான் கொள்வதுனா என்ன? அவர் தூதர் தான் என்று உள்ளார ஏற்றுக்கொள்வது, திருப்தி அடைவது, அதை கொண்டு மன நிம்மதி அடைவது. வழிகாட்டுதல்ங்கிறது ஒண்ணு நமக்கு தேவை. எந்த விஷயமாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் ஒண்ணு செஞ்சிருக்கிறோம், செஞ்சத மாதிரி செய்வது, அதான மனிதனுடைய எதிர்பார்ப்பு. அப்ப அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி தூதரை அல்லாஹ் அனுப்பிட்டா மனம் பொருந்திக் கொள்ளுங்கள், மனம் திருப்தி அடைந்து கொள்ளுங்கள். இவரை முன்மாதிரியாக நீங்கள் ஏற்று அதை அதற்கு நீங்கள் சாட்சி பகருங்கள். இதுதான் ஈமான். ஆக தூதர் மீது ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து என்ன? அந்த தூதருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை, தூதரை நாம் நேசிக்க வேண்டும். எவ்வளவு நேசிக்கணும்? நம்முடைய உயிரை விட மேலாக கருதி நேசிக்க வேண்டும். குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 6வது வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியை வாசியுங்கள். இதெல்லாம் நல்ல கவனமா கேளுங்க. இதெல்லாம் இல்லாத காரணத்தினாலதான் இல்லாத பொல்லாத விஷயங்கள் அந்த இடத்தை பிடித்திருக்கிறது. இவைகளை கொண்டு போய் மற்றவர்கள் வரைக்கும் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஏதோ ஜமாத்துக்கு சில அமைப்புகளுக்கு மட்டுமல்ல, நம்மிலே உள்ள ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. நம்மில உள்ள ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் என்கின்ற அந்த ஒரு பொறுப்புணர்வோடு இவைகளை செவித்தாழ்த்தி கேட்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்கணும்? உங்க உயிரை விட மேலாக கருதி. 33வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களிடத்திலே அவர்கள் தம் உயிரை விட இந்த தூதர் மேலானவராக இருக்கிறார், நெருக்கமானவராக இருக்கிறார். நம்ம உயிரை விட மேலாக அந்த தூதரை நாம் கருத வேண்டும். எப்ப? நாம மூமினாக இருக்கும் பட்சத்தில். நம்ம எல்லாம் மூமின்கள் தான். நம்முடைய தூதரை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த இறைவனுடைய கரத்திலே இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே யார் ஒருவரும் பரிபூர்ணமான மூமினாக ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எப்ப வரைக்கும்? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், அந்த மனிதரிடத்தில், அந்த மூமினிடத்தில் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, அவரை பெற்றெடுத்த அவர்களுடைய பெற்றோர்களை விட, உலகத்திலே உள்ள எல்லா மக்களை விட நான் மிக அதிக நேசத்திற்குரியவனாக ஆகாத வரைக்கும் உங்களிலே யார் ஒருவரும் பரிபூர்ணமான மூமினாக முடியாது. மூமின்னு சொல்லிக்கலாம், 100% இல்ல. 100% எப்ப ஆகும்? தூதரை நம்முடைய உயிரை விட மேலாக கருதி நேசிக்கின்ற சமயத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையில இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உமருடைய கரத்தை பற்றி இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறார்கள், லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் நீங்கள் ரொம்ப நேசத்திற்குரியவர், எல்லாவற்றை விட என் உயிருக்கு பிறகு நான் என்னை ஃபர்ஸ்ட் நேசிக்கிறேன், அதற்கு அடுத்து உங்களை தான் நான் நேசிக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் சொன்ன சமயத்திலே உமர் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா இல்லை ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக, ஓ உயிரை விட உன்னிடத்திலே நான் அதிக நேசத்திற்குரியவனாக மாறாத வரைக்கும் நீ மூமினாக முடியாது என்று உமர் அவர்களை பார்த்து சொல்றாங்க. நம்மளை பார்த்து இல்ல. எந்த உமர் அவர்களுக்கு 2வது இடமும் அபூபக்கருக்கு அடுத்து உமர், அபூபக்கர் உமர் ரசூலுல்லாஹ் பலமுறை சொல்லி இருக்கிறார்கள். அந்த உமருடைய ஈமான் அங்கீகரிக்கப்படல. எப்ப வரைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய உயிரை விட மேலான இடம் கொடுக்காத வரைக்கும். அப்போ உடனே ஒரு மாத்திர அல் ஆன், இதோ இப்ப நான் சரிப்படுத்துகிறேன், இப்படிதாங்க இருக்கணும். நம்மள மூமின் தானே, இந்த மாதிரியான குப்பை வந்துருச்சு, இந்த மாதிரி கல்ச்சரை வந்துருச்சு, இந்த பொறுப்பை உணருங்கள், இதோ பொறுப்பை உணர்ந்துக்கணும் அப்படின்னு இருக்கணுமே தவிர, சரிப்பா உன் கையில மைக் அடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போ, போன வாரமும் கேட்டோம், முந்தைய வாரமும் கேட்டோம், கேட்டதை இங்க விட்டு போயிட்டோம் இல்லையா என்ற அடிப்படையில இருக்கக்கூடாது. உமர் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் இதோ என்னுடைய நிலைப்பாடை இப்ப நான் மாத்துகிறேன். நான் அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, என் உயிரோட மேலாக உங்களை கருதி நான் நேசிக்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்ன சமயத்தில் அப்ப சொல்கிறார்கள், அல் ஆனா யா உமர், உமரை இப்போதான் உங்க ஈமானை நீங்கள் சரிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆக இந்த விஷயம் நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஆக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக கருதி நாம் நேசிக்கிறோம். நேசம் ஏன் நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் அவ்வளவு அக்கறைப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம். நம்ம எல்லோருடைய உள்ளத்துல ஈரம் இருக்கிறது. மற்றவர்கள் விஷயத்துல நமக்கு நேசம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, முஹப்பத் இருக்கிறது.
அந்த முகப்பத் ஏன் வருது? நம்முடைய பிள்ளைகள் மேல முகப்பத்து, நம்முடைய மனைவி மேல முகப்பத்து, மனைவிக்கு கணவன் மேல முகப்பத்து, பெற்றோர்கள் மேல முகப்பத்து, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மேல ஏன் வருது முகப்பத்து என்று சொன்னால் அக்கறை செலுத்துறாங்க. நமக்கு ஒண்ணு வந்து நிக்கிறாங்க, நம்முடைய காலில் முள்ளு குத்துவது கூட அவர்களுக்கு பெரிய பாரமாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால்தான் நேசம் வருது. அதற்காகத்தானே ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றான். சிந்தித்து பாருங்கள். இது எல்லாவற்றை விட என்னுடைய பெற்றோர்கள் என் மீது அக்கறைப்படுவதை விட, என் பிள்ளைகள் என் மீது அக்கறைப்படுவதை விட, என் பொண்டாட்டி என் மேல் அக்கறைப்படுவதை விட, பொண்டாட்டிக்கு கணவனாக உள்ள நான் அக்கறைப்படுவதை விட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத் மீது அவ்வளவு அக்கறைப்பட்டிருக்கிறார். அதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. நேரம் கடக்கிறது என்ற காரணத்தினால் நாம் கடந்து செல்கிறது. அவ்வளவு அக்கறைப்பட்டவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிட்டாங்க இல்லையா? ஆரம்பத்தில் நான் வாசித்து காட்டிய அந்த வசனம், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். ஹரீசுன் அலைக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது, உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர். யார் சொல்றான்? ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அறிந்திருக்கின்ற இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் அவ்வளவு அக்கறை நம் மீது செலுத்திய காரணத்தினால் அந்த தூதரை நாம் நேசிக்க வேண்டும். அப்ப நேசிக்கிறதுனா அதனுடைய வழிபாடு என்ன? நேசிக்கிறோம், அந்த நேசிக்கிறோம்ன்றதுக்காக தான் மௌலூத், அந்த தூதரை புகழுகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் மீலாதுங்கிறாங்களே. இது அல்ல முஹப்பத். அந்த முஹப்பத், எந்த முஹப்பத்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனுடைய 33வது அத்தியாயத்தினுடைய 6வதாக இடம்பெறக்கூடிய அந்த வசனத்தின் வாயில அல்லாஹ் சொல்றானோ, வேற எங்கேயோ போக வேண்டியதில்லை. அதே சூராவுடைய 21வது வசனம் வாசி. அதே 33வது சூராவுடைய 21வது வசனம், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை சந்திக்கவிருக்கிறோம் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. தலப்பாவை சுத்திக்கிட்டு வந்து உட்கார்ந்த முன்மாதிரி ஆக முடியாது. பெருசு பெருசா ஜுப்பாவை போட்டுக்கிட்டு நாம நம்முடைய வருகையை அமைத்தால் அதை கொண்டு இல்லை. அந்த தூதர் மீது உள்ள அந்த நேசத்தினுடைய அளவு எப்ப நமக்கு புரியும்னா, அல்லாஹ்வை சந்திக்கிறோமே, மறுமை என்ற ஒன்று இருக்கிறதே, அல்லாஹ்வை அதிகமா நினைவு நான் கூற வேண்டுமே என்ற அக்கறை யாரிடத்துல இருக்குமோ அவர்களுக்கு இது புரியும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த தூதரிடத்துல முன்மாதிரி இருக்கிறது நல்லா சொல்றோம். எதுக்கு பிறகு சொல்றான்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய குறிப்பு இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் நம்ம கடந்து போயிடுறோம். எதை சொல்றான் தெரியுமா? 6வது வசனத்துல இந்த தூதர் உங்களுக்கு உயிரை விட மேலன்ற, 21வது வசனத்துல அந்த தேசத்தினுடைய வழிபாடு என்பது இந்த தூதரிடத்துல முன்மாதிரியை எடுத்து அவரை பின்பற்றுவது என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்கு பிறகு சொல்றான்? போர்க்களத்திற்கு பிறகு சொல்றான். எந்த போர்க்களத்தில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையோ, பொருளுக்கு உத்தரவாதம் இல்லையோ, அந்த போர்க்களம் ஹந்தக் என்ற ஒரு போர் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்தது. அதை நினைவு கூறுமாறு அல்லாஹ் சொல்றான். இது ஜாவுக்கும் மின் ஃபௌகிக்கும், அந்த கூட்டுப்படை மேற்புறத்தில் இருந்தும் கீழ்ப்புறத்தில் இருந்தும் உங்களை நோக்கி வந்தாங்களே, அந்த சமயத்துல உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பெரிய நெருக்கடிக்கு ஆளானது. ஏன்? பத்ர்ல வெறும் 313 இருந்து 319 சின்ன கூட்டமா இருந்தாங்க. எதிரிகள் 1000 பேரு. உஹதுல 3000 பேர் எதிரிகள். இந்த கந்தக்ல வராங்க, அதோட பெரிய எண்ணிக்கை. வந்த அந்த சமயத்துல இவ்வளவு கூட்டி எல்லாருமே சேர்ந்துட்டாங்களே என்ற அந்த சமயத்துல சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நெருக்கடிக்கு ஆளானது என்று அல்லாஹ் சொல்றான். ஆக போர் களம்ங்கிறது சாதாரணமானது இல்லை, நெருக்கடி மிகுந்தது. அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்திலே தான் இதோ வரக்கூடிய 6ஆம் தேதி ஒரு வருடத்தை நிறைவு செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் 357வது நாளாகவும் நம்முடைய பாலஸ்தீன சகோதரர்கள் சகோதரிகள் பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டிலே எவ்வளவு மாதிரி அந்த முன்மாதிரியை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வத்தபிஊஹு லஅல்லகும் தஹ்ததூன், இந்த தூதரை பின்பற்றுங்கள், நேர்வழியை அடைவீர்கள். வைன் துதிஊஹு தஹ்தது, இவரை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் அதை கொண்டு நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள். வஅதீஉர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன், இந்த தூதரை பின்பற்றுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். ஆக தூதரை பின்பற்றுவதுதான் நேசத்தினுடைய வழிபாடு. தூதரை பின்பற்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனங்களை அப்படியே லிஸ்ட் படுத்தலாம்.
அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட சேர்த்து அல்லாஹ் சொல்றான், தூதரை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய மாதிரியே தூதருக்கு மாறு செய்யாதே. லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. தூதருடைய அழைப்பை உங்களிலே ஒருவர் மற்றவருடைய அழைப்பை போன்று கருதி விடாதீர்கள். அது யஅலமுல்லாஹு அல்லதீன யதஸல்லலூன மின்கும் லிவாதா. உங்களிலே யார் நழுவி செல்கிறீர்கள், பிசகி செல்கிறீர்கள், விலகி செல்கிறீர்கள், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யார் இந்த தூதருக்கு மாறு செய்கிறார்களோ நாளை மறுமையில தான் தண்டனை என்பது இல்லை, இந்த உலகத்திலேயே அவர்கள் சோதிக்கப்படுவார்கள், இந்த உலகத்திலேயே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 24வது அத்தியாயத்தில் வசனம் இடம்பெற்றது. அப்ப தூதருக்கு கட்டுப்படுங்க, தூதரை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் தூதருக்கு மாறு செய்யாதீங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் ஆபா. என் உம்மத்தை சேர்ந்த எல்லோரும் சொர்க்கத்துக்கு போவாங்க, மறுத்து விட்டவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமனாபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே மறுத்தவர் என்று சொல்றீங்களா, யார் மறுத்தவர்? மன் அதாஅனி தഖலல் ஜன்னah. யார் என்னை பின்பற்றுகிறானோ அவன் சொர்க்கத்தை அடைவான். வமன் அஸானி தഖலன் நார். யார் எனக்கு மாறு செய்கிறானோ அவன் நரகத்தை அடைவான். அப்போ தூதரை பின்பற்றுவது கடமை, தூதருக்கு மாறு செய்யாமல் இருப்பதும் கடமை. ஆக இதுவரைக்கும் 5 விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூதர் நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள், அவர் தூதர் தான் என்று அறிய வேண்டும், அந்த தூதரை ஈமான் கொள்ள வேண்டும், அந்த தூதரை நம்முடைய உயிரை விட மேலாக கருதி நேசிக்க வேண்டும், அந்த தூதரை பின்பற்ற வேண்டும், அந்த தூதருக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லதீன ஆமனூ பிஹி வஅஸ்ஸரூஹு. யார் ஈமான் கொண்டு இவரை கண்ணியப்படுத்துகிறார்களோ, ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. தூதருடைய குரலை விட உங்க குரலை ஒசத்தி பேசாதீங்க, உங்க குரலை மேலாக கருதி சத்தம் போடாதீங்க. சத்தத்திலேயே பணிவு இருக்க வேண்டும். தூதர் மீது அவ்வளவு கண்ணியம். இப்ப தூதர் இருக்கிற காலகட்டத்தில் கண்ணியம் ஓகே. அதே விதமாக அந்த தூதருக்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்ன? அவர்கள் என்னவோ எப்படியோ அந்த புகழை தான் கொண்டு போய் சொல்லணும். அவர் மனிதர் என்று அல்லாஹ் சொல்றான், மனித தூதர் என்று அல்லாஹ் சொல்றான், மனித தூதர் என்று சொல்ல வேண்டும். இருக்கிறத சொல்வதுதான் கண்ணியப்படுத்துவது, இருக்கிறதை பிறருக்கு எடுத்து சொல்வதுதான் புகழ்வது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் நேரடியா பார்த்து கண்ணியப்படுத்தினாங்க. அதே விதமாக அவர்களுடைய புகழை மற்றவர்கள்ட்ட கொண்டு போய் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இல்லாத இந்த காலகட்டத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள், காலம் சென்று விட்ட இந்த சமயத்திலே தூதரை கண்ணியப்படுத்துவது என்பது என்ன? தூதர் என்னவோ அதை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மனித தூதர் என்றால் மனித தூதர் சொன்னமே தவிர இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒளியால் ஆனவர், இவர் மலக்கையோட மேலானவர், இவர் எல்லா நபிமார்களோட மேலானவர், இப்படி சொல்லிடக்கூடாது. இது வஞ்சக புகழ்ச்சி. புகழ்ச்சி ஒன்று இருக்கிறது, வஞ்சக புகழ்ச்சி. புகழ்ச்சி என்றால் என்ன இருக்குது அதை பேசுறது. வஞ்சக புகழ்ச்சினா இல்லாததை பேசுறது. நீங்க தான் பாவத்தை மன்னிப்பீங்க, நீங்க தான் வறுமையை போக்குவீங்க, நீங்க தான் நோயை நீக்குவீங்க, நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுடைய பேர் சொர்க்கத்திலேயே எழுதப்பட்டு இருக்கிறது, உங்களை பார்த்து உங்க தாத்தா பாடினார் என்றெல்லாம் சொல்றாங்க. வஞ்சக புகழ்ச்சி இல்லாதது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த இல்லாததை சொல்லக்கூடியதான் மௌலூத் குப்பை, அந்த இல்லாததை சொல்லக்கூடியதான் மீளாத கொண்டாட்டம். ஆக இருக்கிறத அந்த இடத்துல பதிய வைக்க வேண்டும். ஆக தூதரை கண்ணியப்படுத்த வேண்டும். அவருடைய புகழை என்னவோ அந்த விதத்தில் அந்த மாமனிதரை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அந்த மனிதர்கள் மாணிக்கமாக திகழ்ந்தார்கள், அந்த மாணிக்கத்தை பற்றி அவர்கள் கொண்டு வந்த அந்த ஒளியை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்து என்ன? அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 7வதாக நாம் அறிய வேண்டும். அந்த தூதரை ஒருவன் விமர்சித்து விட்டான் என்றால், அந்த தூதர் மீது சேற்றை வாரி இறைக்கிறான் என்று சொன்னால் அந்த களங்கத்தை போக்க வேண்டும். இதுவும் நம்ம மேல கடமை. இன்னைக்கு அவன் என்னென்னத்தை எழுதி விடுறான், என்னென்னத்தையும் சொல்லி விடுறான் இல்லையா? அதற்கு என்னமோ சரியான அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்த அந்த பதில்களை கொண்டு அந்த களங்கத்தை துடைக்க வேண்டும்.
குறைஷிகள் விமர்சித்தார்கள். அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்களை அழைக்கிறார்கள். அழைச்சி இவன் கடுமையை விமர்சிக்கிறான், இவனுக்கு பதில் சொல். அப்துல்லா இப்னு ரவாஹா பதில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் திருப்தி வரல. காப் இப்னு மாலிக்க கூப்பிடுறாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. அதுலயும் திருப்தி அடையல. ஹஸ்ஸான் பின் சாபித்தை கூப்பிடுறாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. ஆக ரசூலுல்லாஹ்வின் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது என்றால் தக்க ஆதாரங்களோடு சரியான விதத்திலே வார்த்தைகளை கொண்டு ஆதாரங்களை கொண்டு பதில் சொல்ல வேண்டும். இதுவும் அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முக்கியமானது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த விதமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை உணர்ந்து பொறுப்போடு அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். இன்னமும் இருக்கிறது. இரண்டாவது உரையின் வாயிலாக நாம் அறிவோம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் வருகை புரிந்திருக்கிறார்கள் என்றால் அவரை அறிய வேண்டும், அவர் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஒருவன் விமர்சனத்தை முன்வைக்கிறான் என்று சொன்னால் அந்த விமர்சனத்திற்கு சரியான ஆதாரங்களோடு பதிலளிக்க வேண்டும். 7 விஷயம். 8வதாக நாம பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமா ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று அருளுக்குரிய எந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ இந்த துஆவை அதிகமாக நம்ம ஓதணும். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன், யார் ஒருவன் என் மீது ஒரு முறை ஸலவாத்தை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஸலவாத்தை அதிகமா ஓதும். மௌலூத் ஓதுவது ஸலவாத் அல்ல, மௌலூத் ஓதுவது சலாம் அல்ல. அல்லாஹும்ம ஸல்லி அலா என்று எந்த துஆவை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்களோ அதை ஓதுவோம். அதே விதமா தொழுகையில ஸலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு என்று எந்த ஸலாத்தை நபிகள் நாயகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த ஸலாமை கொண்டு தூதருக்கு நாம ஸலாம் சொல்றோம். சலாமா இருக்கட்டும், ஸலவாத்தா இருக்கட்டும். என்ன அர்த்தம்? சலாம் என்றால் இறைவனுடைய சாந்தி அவர் மீது, நிம்மதி அவர்களுக்கு இறங்கட்டும். அதே விதமாக ஸலவாத் என்றால் அருள், அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு இறங்கட்டும், அன்பு அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்பது துஆ. நம்முடைய தூதர் நமக்கு வழிகாட்டி அவருக்கு நம்ம தான் துஆ செய்யும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தூதருக்கு நாம செய்ய வேண்டிய கடமையாக நமக்கு எடுத்து சொல்கிறோம். இந்த ஸலவாத்தை ஜும்மாவுடைய நாள்ல அதிகமா சொல்றோமா நம்ம என்பதை கவனிக்கணும். அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா இருக்கு, இத ஜும்மாவுடைய தினத்துல அதிகமா நீங்க சொல்லுங்க. நீங்கள் ஓதக்கூடிய ஸலவாத் என்னிடத்துல சமர்ப்பிக்கப்படுகிறது. தூதர் நம்முடைய உயிரை விட மேலானவர் அல்லவா? நம்ம ஓதன அதிகமா மறந்துடுறோமே. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஜும்மாவுடைய தினத்துல இருக்க ஓதிட்டு வந்தோம்? கவனிக்க வேண்டும். இந்த மறதியை போக்கி அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஜும்மாவுடைய தினத்தில் அதிகமா ஸலவாத் சொல்லுங்க. அதற்கு அடுத்து அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அவருக்கு உதவி செய்ய வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வனஸரூஹு, யார் இவருக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். உதவி செய்வதுன்னா 2 விதம். ஒன்னு நேர்ல இருக்கும்போது உதவி செய்வது. நேர்ல இருக்கும்போது சஹாபாக்கள் உதவி செய்தார்கள். நேர்ல இருக்கும்போது அந்த தூதருக்காக எல்லாமாக இருந்து நின்றார்கள். களத்துல அவர்களை மட்டும் தனியா விட்டுறது, களத்திலே அவர்களோடு நின்றார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை நாம் அறிகிறோம். இன்னொரு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு நாம செய்ய வேண்டிய உதவி என்ன தெரியுமா? அவர்களுடைய போதனைகளை மற்றவர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதுதான். வல்லி அன்னி வலவ் ஆயா, என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தியை நீங்கள் பெற்றாலும் கொண்டு போய் சேர்த்துருங்க. எத்தனை செய்திகள் நாம பெறோம், வெறும் ஷேர் பண்ணி விட்டா, வெறும் அதை கடத்தி விட்டா மட்டும் போதும் நம்ம நினைக்கிறோம். இல்லை, அதை பற்றி பேசணும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது மாதிரி, எங்க காலையில ஒரு மெசேஜ் அனுப்பணும், பாத்தீங்களா, அது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நாம புரியணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். இதெல்லாம் வாய் மூடிக்கொண்ட காரணத்தினாலதான் இதெல்லாம் சில அமைப்புகள் செய்வாங்க, சில கலர் உள்ளவர்கள் செய்வாங்க, சில ஜமாத்துகள் செய்வார்கள். அதை பொறுப்பு சாட்டின காரணத்தினால இன்னைக்கு மீண்டும் ஷிர்க்கு தலை தூக்கக்கூடியதான் நாம பார்க்கிறோம்.
நம்முடைய காலகட்டத்தில் பிதா தலையை தூக்கக்கூடியதை பார்க்கலாம். நம்ம வீடு வரைக்கும் வந்துருச்சு. நம்மில எத்தனையோ சகோதரர்கள் தௌஹீதை விளங்கி இருக்கிறோம். ஆனா நம்மளுக்குள்ள அந்த மீளாது ஊர்வலத்துல போயிட்டு வரலாம். போயிட்டு நல்லதுக்கு போகலாம். அது நம்ம விளங்கியா போகலாம். அதற்கு ஒரு தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற அவலத்தை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இதை தொடக்கணும். ஆக அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமானது. அவர்கள் கொண்டு வந்த அந்த போதனையை மற்றவர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் உணர வேண்டும். அதற்கு அடுத்து அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமானதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய தோழர்களையும் நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தாரையும் நேசிக்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை மீண்டும் நான் ஆசை போட்டவனாக என்னுடைய உரைக்கு திரை எடுக்கின்றேன். அந்த தூதரை தூதர் என்று அறிய வேண்டும், அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த தூதர் மீது ஒருவன் விமர்சனம் வைக்கின்றான் என்றால் அதற்கு தக்க ஆதாரத்தோடு பதிலளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தூதரின் மீது நாம ஸலவாத் ஓதணும், ஸலாத்தை சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்து அவர்களுடைய அந்த கொள்கையை மற்றவர் வரைக்கும் அறியாத தெரியாத மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு அடுத்து அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களுடைய தோழர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். ஆக இந்த பட்டியல் என்பது ஏதோ ரெடிமேட்டா குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் இல்லை. அந்த தூதருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கடமை உணர்வோடு புரட்டி பார்க்கின்ற சமயத்திலே கிடைத்த சில துணுக்குகளை உங்களிடத்தில் நான் சமர்ப்பித்திருக்கிறேன். நீங்கள் மேல அதிகமாக ஆய்வு செய்வீர்கள் என்றால் அந்த தகவல்கள் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த அடிப்படையிலே தூதருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நாம் உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக, பிறருக்கு செய்ய தூண்டக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஷிர்க்கும் பிதாத்தும் இந்த சமுதாயத்தை விட்டு விலகும் என்ற இந்த தகவலை இன்றைய ஜும்மா வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.